ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவருக்கும் என் அன்பின் வாழ்த்துதலை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஹல்லேலூயா. இந்த நாளிலே கூட இந்த அக்டோபர் மாதத்திலே, இந்த புதிய மாதத்திலே பிரவேசிக்க செய்த தேவனுக்கு நாம் கோடி ஸ்தோத்திரங்களை நாம் ஏறெடுக்க வேண்டும். இந்த 9 மாதமும் நம்மை நடத்தி வந்த பாதைகளை நாம் நினைத்து அவரை மிகவும் நாம் ஸ்தோத்தரிக்க வேண்டும். பிரியமானவர்களே, இதுவரையும் சுமந்து நடத்தினவர் இனியும் நடத்த அவர் வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த வருடம் துவங்கி அநேக மாதங்களை, இந்த 9 மாதங்களையும் கடக்க செய்து கர்த்தர் கிருபையாய் நம்மை நடத்தி இருக்கிறார். இதுவரையும் நடத்தி எல்லாவற்றிலும் பொறுப்பெடுத்து நம்மை நடத்தினவர். நம்மை சுற்றிலும் கொள்ளை நோய்கள் காணப்படலாம், நம்மை சுற்றிலும் பஞ்சங்கள் காணப்படலாம். ஆனாலும் கூட சர்வ வல்லமையுள்ள தேவன் இதுவரையும் நம்மை தாங்கி நடத்தி கொண்டிருக்கிறார். பிரியமானவர்களே, இன்றைக்கும் ஆவியானவர் நம்மளோடு கூட பேசுவாராக. கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற அன்பின் பிதாவே, இந்த அருமையான வேலைக்காக உமக்கு கொடான கோடி நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ராஜா. இந்த அருமையான வேளையிலே உம்முடைய வார்த்தைகள் கடந்து வரும்படிக்காய் நீர் ஒவ்வொரு மாதமும் கர்த்தாவே எங்களுக்கு வாக்குத்தத்தங்களை கொடுத்து நீர் எங்களை கர்த்தாவை நடத்தி வருகிறீர். அந்த வாக்குத்தத்தங்கள் வசனங்களை நாங்கள் வைத்து தியானித்து அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். இந்த 9 மாதங்களும் நாங்கள் கடந்து வந்திருக்கிறோம் சுவாமி. இந்த 10ஆம் மாதத்தையும் எங்களுக்கு ஜெயமாய் நீர் மாற்றி கொடுக்க போகிற கிருபைக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ராஜா. இந்த அருமையான வேளையிலே கூட தேவ ஆவியானவர் இந்த நாளிலே எங்களோடு கூட நீர் இடைப்படும்படிக்காய் உம்முடைய வார்த்தைகள் எங்கள் மத்தியிலே கடந்து வரும்படிக்காய் வேண்டுகிறோம். நீர் எங்களோடு கூட பேசும் நாங்கள் கேட்கிறோம். நீர் இடைப்படுவீராக. ஆண்டவரே, சத்தியத்தை சத்தியமாய் போதிக்க கர்த்தர் நீர் கிருபை செய்யும்படிக்காய் வேண்டுகிறோம். ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திர ராஜா. அப்பா, அநேக சிறுமைப்பட்டவர்கள் காணப்படலாம். ஆண்டவரே, நொறுங்குண்ட இருதயத்தோடு ஜனங்கள் காணப்படலாம். அவர்களை தேற்ற வார்த்தைகள் நீர் கொடுக்க போகிற கிருபைக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆவியானவர் இடைப்படும் ஆசீர்வதியும் காத்துக்கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே வேண்டுகிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். சரி, இந்த நாளிலே கூட இந்த அக்டோபர் மாதத்திற்கென்று கர்த்தர் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் என்னவென்றால், எரேமியாவின் தீர்க்க தரிசன புத்தகம் 20ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது, கர்த்தரோ பயங்கரமான பராக்கிரமசாலியாய் என்னோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த மாதத்திலே கர்த்தர் நமக்கென்று கொடுத்த வாக்குத்தத்தம், கர்த்தரோ பயங்கரமான பராக்கிரமசாலியாய் என்னோடு இருக்கிறார் என்று சொல்லி. ஆம் பிரியமானவர்களே, இந்த நாளிலே கூட அவர் பயங்கரமான பராக்கிரமசாலியாய் நம் ஒவ்வொருவரோடு அவர் காணப்படுகிறார். இந்த நாளிலே இந்த வார்த்தை ஒவ்வொரு மாதமும் கர்த்தர் நமக்கு எதற்காக வாக்குத்தத்தம் கொடுக்கிறார் என்றால், அந்த வாக்குத்தத்தங்களை நாம் பிடித்து கொண்டு அதை வைத்து நாம் ஜெபிக்கும் பொழுது நிச்சயமாகவே நாம் அதை சுதந்திரித்துக் கொள்வோம். பிரியமானவர்களே, இன்றைக்கு விசுவாசியுங்கள். பயங்கரமான காரியங்களை செய்கிற தேவன் இந்த மாதத்திலே பயங்கரமான பராக்கிரமசாலியாய் நம்மோடு கூட தேவன் இருக்கிறார். இதை குறித்து நான் தியானித்து கொண்டிருந்த பொழுது நியாயாதிபதிகளின் புஸ்தகத்திலே எப்தாவை குறித்து தேவன் என்னோடு கூட பேசினார். அதை குறித்து இந்த நாளிலே கர்த்தர் நம்மோடு கூட இடைப்படுவாராக. தேவ அந்த ரகசியங்களை அவர் கற்றுக் கொடுப்பாராக. வேதாகமத்திலே அநேக பரிசுத்தவான்களுடைய வாழ்க்கையிலே போராட்டங்கள் காணப்படலாம், நெருக்கங்கள் காணப்படலாம். ஆனால் வாக்கு பண்ணினவர் அந்த வாக்கு தத்தங்களை அவர் நிறைவேற்றுகிற தேவனாய் இருக்கிறார். பிரியமானவர்களே, இன்றைக்கு கூட இந்த எப்தாவை குறித்து நான் தியானித்து கொண்டிருந்த பொழுது நியாயாதிபதிகளின் புஸ்தகத்திலே 11ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே முதல் அந்த ஒரு வார்த்தை சொல்லுகிறது, கீலேயாத்தியானான எப்தா பலத்த பராக்கிரமசாலியாய் இருந்தான். பாருங்க, வேதம் மிக அழகாய் சொல்லுகிறது, இந்த கீலேயாத்தியானான இந்த எப்தா
வேதம் சொல்லுகிறது பலத்த பராக்கிரமசாலியாய் இருந்தான் என்று வேதம் சொல்லுகிறது. ஏன் இந்த பலத்த பராக்கிரமசாலியாய் இந்த யெப்தா காணப்பட்டார் என்றால் தேவ ஆவியானவர் அவரோடு கூட காணப்பட்டார். ஹல்லேலூயா. இந்த யெப்தாவை குறித்து நீங்கள் வாசிக்கும் பொழுது அந்த இடத்திலே ஒரு பரஸ்திரியின் மகனாய் யெப்தா காணப்பட்டதினாலே அவரோடு கூட பிறந்த அவர்களுடைய சகோதரர்களாலே அவர் புறக்கணிக்கப்படுகிறார். அந்த இடத்திலே ஒரு துரத்தப்பட்ட நிலையிலே அந்த இடத்திலே இருந்து அவர் கடந்து செல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். ஆனாலும் கூட அந்த இடத்திலே திரும்ப அவர்கள் கடந்து வந்து எங்களுக்கு ஒரு சேனாதிபதியாய், எங்களுக்கு ஒரு தலைவனாய் நீங்கள் இருக்க வேண்டும் என்று சொல்லி அவர்கள் கேட்டதினாலே அதே இடத்திலே அவர் ஒரு சேனாதிபதியாய் யெப்தா காணப்படுகிறதை இந்த இடத்திலே நாம் வாசிக்கிறோம். ஆனால் 11ஆம் வசனம் சொல்லுகிறது, அப்பொழுது யெப்தா கீலேயாத்தின் மூப்பரோடு கூட போனான். ஜனங்கள் அவனை தங்கள் மேல் தலைவனும் சேனாதிபதியுமாக வைத்தார்கள். யெப்தா தன் காரியங்களை எல்லாம் மிஸ்பாவிலே கர்த்தருடைய சந்நிதியிலே சொன்னான். இந்த இடத்திலே நாம் வாசிக்கும் பொழுது தன்னுடைய காரியத்தை யாரிடத்திலே சொன்னார் என்று யெப்தா சொன்னார் என்று வேதம் மிக அழகாய் சொல்லுகிறது. யெப்தா மிஸ்பாவிலே கர்த்தருடைய சந்நிதியிலே சொன்னான் என்று சொல்லி தன் காரியங்களை கர்த்தருடைய சந்நிதியிலே சொன்னான் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். இந்த நாளிலே கூட இதை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனே சகோதரியே, எத்தனை பேர் கர்த்தருடைய சமூகத்திலே தெரிவிக்கிறவர்களாய் நாம் காணப்படுகிறோம்? அநேகர் என்னிடத்தில் ஜெபிக்கும் பொழுது இந்த காரியங்களுக்கெல்லாம் ஜெபிங்க சிஸ்டர் அப்படின்னு சொல்லும் பொழுது சில காரியங்களில் அவங்கள கேட்கும் பொழுது அதை குறித்து அவங்க சொல்லுவாங்க, இதை ஏன் சிஸ்டர் நான் ஜெபிக்கணும், இந்த காரியங்களை கர்த்தர் பார்த்துப்பார் எல்லாத்தையும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இல்லை பிரியமானவர்களே, காரியங்களை கர்த்தருடைய சமூகத்திலே தெரிவிக்கிறவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். இந்த யெப்தா தன் சகோதரர்களாலே ஒரு புறக்கணிக்கப்பட்டு அந்த இடத்துல இருந்து ஓடி போனான் என்று நாம் வாசிக்கிறோம். ஆனாலும் கூட அவரை தேடி வர அந்த மனிதர்களுக்கு தேவன் கிருபை செய்கிறார். பிரியமானவர்களே, இன்றைக்கும் தேவ ஆவியானவர் உங்களோடு கூட இருக்கும் பொழுது உங்களை வெறுக்கிறவர்களாய் காணப்படலாம், உங்களை புறக்கணித்து தள்ளினவர்களாய் காணப்படலாம். அவர்கள் உங்களிடத்திலே அவர்கள் கடந்து வருவார்கள். இந்த நாளிலே கூட இந்த வார்த்தையை நீங்கள் கேட்கும் பொழுது நீங்கள் விசுவாசியுங்கள். யெப்தாவினுடைய வாழ்க்கையிலே கர்த்தருடைய சந்நிதியிலே தன் காரியங்களை எல்லாம் சொன்னான் என்று சொல்லி இந்த வேதம் சொல்லுகிறது. தன் காரியங்களை கர்த்தரிடத்திலே சொல்லுகிறவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். அப்போ நிறைய காரியங்களில் அநேகர் பார்த்தீங்கன்னா வாய்களை திறந்து ஜெபிக்க கூட மாட்டாங்க. எல்லாம் கர்த்தருக்கு தெரியும்ல, அவர் பார்த்து கொள்வார். உன் வாய விரிவாய் திற, அதை நான் நன்மையினால் நிரப்புவேன் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த நாளிலே நாம் விசுவாசிப்போம். கர்த்தருடைய சமூகத்திலே நாம் தெரிவிக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். ஒரு சிறிய காரியமோ அது நம்மளுடைய இது காரியத்திலே ஒரு பெரிய காரியங்களாய் காணப்படலாம். எந்த ஒரு காரியமாய் காணப்பட்டாலும் இந்த யெப்தாவை போல கர்த்தருடைய சந்நிதியிலே தெரிவிக்கிறவர்களாய் நாம் காணப்படும் பொழுது கர்த்தர் நம்மை நடத்துவார். இன்றைக்கும் இந்த வார்த்தையை கேட்கும் பொழுது ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் நம்மளுடைய காரியங்களை தெரிவிக்கிறவர்களாய் காணப்படும் பொழுது நிச்சயமாகவே கர்த்தர் உங்களை விற்று போன மனிதர்களை உங்கள் வசமாய் கர்த்தர் திரும்பி கொண்டு வருவார். பிரியமானவர்களே, யெப்தாவினுடைய வாழ்க்கையிலே அப்படிதான் காணப்படுகிறது. பயங்கர நல்ல ஒரு பராக்கிரமசாலியாய் யெப்தா காணப்பட்டார். அப்போ இந்த விசுவாச அந்த வீரர்கள் லிஸ்டில் நீங்க பார்த்தீங்கன்னா கிதியோன், யெப்தா, பாராக் என்று சொல்லி அந்த இடத்திலே வேதாகமத்திலே சொல்லப்பட்டதை நாம் வாசிக்கிறோம். அப்போ அதில் யெப்தாவினுடைய பெயர் இடம் பெற்றிருக்கிறது. ஏனென்றால் யெப்தா ஒரு பராக்கிரமசாலியாய் காணப்பட்டார். தேவனுடைய சந்நிதியிலே
தன்னுடைய காரியங்களை கேட்கிறவராய், அதை சொல்லுகிறவராய் அவர் காணப்பட்டார் பிரியமானவர்களே. அதனால தான் வேதம் மிக அழகாய் சொல்லுகிறது. அதை நாம் வாசிக்கும் பொழுது இதே நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம் சொல்லுகிறது, கர்த்தருடைய ஆவி யெப்தாவின் மேல் இறங்கினார். அவன் கீலேயாத்தையும் மனாசே நாட்டையும் கடந்து போய், அந்த இடத்துல வாசிக்கும் பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் யெப்தாவின் மேல் இறங்கினார் என்று சொல்லி, அப்போ கர்த்தருடைய ஆவியானவர் ஒரு மனிதனுக்குள்ளாய் காணப்படும் பொழுது யுத்தங்கள் காணப்பட்டாலும் அந்த யுத்தத்திலே இப்போ பாருங்க, இந்த யெப்தாவுக்கு அம்மோனியர் மூலமாக ஒரு யுத்தம், பயங்கரமான ஒரு சூழ்நிலை காணப்படுகிறது. ஆனாலும் கூட யுத்தத்திலே ஒரு பெரிய ஜெயம் உண்டானது. அதை குறித்து நாம் பின்பதாக வாசிக்க போகிறோம். முதலாவதாக யெப்தாவை குறித்து நாம் பார்க்க வேண்டும் என்றால், தன்னுடைய காரியங்களை கர்த்தருடைய சமூகத்திலே சொல்லுகிறவராய் அவர் காணப்பட்டார். இரண்டாவதாக கர்த்தருடைய ஆவியானவர் அவர் மேல் இறங்கினார் என்று வாசிக்கிறோம். ஒருவர் மேலே கர்த்தருடைய ஆவியானவர் இறங்கும் பொழுது பலத்த கிரியைகளை அவர் நடப்பிக்கிற தேவனாய் இருக்கிறார். பிரியமானவர்களே, இந்த நாளிலே நீங்கள் விசுவாசியுங்கள். கர்த்தருடைய ஆவியானவர் எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு என்று நாம் வாசிக்கிறோம். இன்றைக்கு நாம் விசுவாசிப்போம். கர்த்தருடைய ஆவியானவர் யெப்தாவின் மேல் இறங்கினார் என்று சொல்லி இந்த 29ஆம் வசனத்திலே நாம் பார்க்கிறோம். அப்போ இந்த 29ஆம் வசனத்திலே நாம் பார்க்கிறபடி அந்த ஆவியானவர் பலமாய் இறங்கினதினாலே பாருங்க, அவருக்குள்ளாய் அவர் ஒரு நல்ல பராக்கிரமசாலியாய் காணப்படுறாரு. எந்த ஒரு காரியத்திலும் தன்னை வெறுத்து அந்த இடத்துல இருந்து துரத்தின நபர்கள் திரும்ப அவரிடத்திலே வந்து எங்களுக்கு ஒரு நல்ல தலைவனாக, எங்களுக்கு ஒரு நல்ல, எங்கள் கூட்டத்திற்கு ஒரு சேனாதிபதியாய் நீ இருக்க வேண்டும் என்று கேட்கிறார்கள். ஆனால் இந்த யெப்தாவை குறித்து அவர்கள் மற்றவர்களிடத்திலே கேள்விப்பட்டிருக்கிறார்கள். ஹல்லேலூயா. அப்போ யெப்தாவை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறாங்க. என்னன்னு? நல்ல ஒரு பராக்கிரமசாலி. எப்படிப்பட்ட யுத்தங்கள் காணப்பட்டாலோ யெப்தாவின் மூலமாக ஜெயம் உண்டாகும் என்று சொல்லி, யெப்தா அந்த காரியத்திலே அந்த காரியத்தில் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் உள்ளவர் என்று சொல்லி அந்த இடத்திலே நாம் பார்க்கிறோம். இந்த நாளிலே கூட யெப்தாவை போல இந்த நாளிலே இதை குறித்து நாம் பார்க்கும் பொழுது ஒரு பராக்கிரமசாலியாய் யெப்தா காணப்படுகிறார் என்று நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இந்த யெப்தா ஒரு பராக்கிரமசாலியாய் இருக்கிறதுனால தான் அதை கேள்விப்பட்டவர்கள் அவரை யார் புறக்கணிச்சாங்களோ அவர்களே வந்து எனக்கு தலைவனாக, எனக்கு சேனாதிபதி நீங்கள் இருங்கள் என்று சொல்லி அந்த இடத்திலே அவர்கள் கடந்து வருகிறதை நாம் வாசிக்கிறோம். இந்த நாளிலே இதை குறித்து நீங்கள் ரமசந்தல கபே தேவ ஆவியானவர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை என்னவென்றால், உங்களையும் மனிதர்கள் புறக்கணித்திருக்கலாம், மனிதர்கள் புறக்கணித்து உங்களை தள்ளி இருக்கலாம், எப்பொழுது இவர்கள் விடுவார்கள் என்று சொல்லி அவர்கள் காணப்பட்டிருக்கலாம். ஆனாலும் கூட பராக்கிரமசாலியாய் கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். பிரியமானவர்களே, இன்றைக்கும் கூட இதை குறித்து இதை பார்த்து கொண்டிருக்கிறேன். அன்பு சகோதரனே, சகோதரியே, உங்களுடைய வாழ்க்கையில் நிறைய துரத்தப்பட்ட சூழ்நிலைகள் நீங்கள் காணப்படலாம். நீங்கள் இருக்கிற நிலையில இருந்து ஆண்டவரே எப்பொழுது இவங்க இந்த இடத்தை விட்டு போவார்கள் என்று சொல்லி ஒரு ஓடின நிலையிலே நீங்கள் காணப்படலாம். இன்றைக்கு விசுவாசியுங்கள். யார் இந்த யெப்தாவை அப்படி புறக்கணித்தார்களோ அவர்களே வந்து எனக்கு தலைவனாக, எங்கள் கூட்டத்திற்கு ஒரு சேனாதிபதியாக நீங்கள் இருங்கள் என்று சொல்லி கேட்க வைத்தது கர்த்தருடைய ஆவியானவர். பிரியமானவர்களே, இதை கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுது நீங்களும் விசுவாசியுங்கள். சேனாதிபதியாய், தலைவனாய் இன்றைக்கும் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் பயங்கர பராக்கிரமசாலியாய் நம்மோடு கூட இருக்கிறார். நிறைய காரியங்களில் ஆண்டவர் அற்புதங்களை செய்யும் பொழுது ஸ்தோத்திரம் நல்லா பண்ணுவோம். நிறைய சிஸ்டர்ஸு, நிறைய அந்த பிரதர்ஸ்
வரும் பொழுது அவங்கள பார்க்கும்பொழுது நல்லா உற்சாகமாய் காணப்படுவாங்க. எனக்கு இந்த காரியத்தை கர்த்தர் செஞ்சார் சிஸ்டர், எனக்கு இந்த காரியத்தில் ஜெபித்த உடனே பதில் வந்தது, இதில் நான் இந்த மிராக்கிள்ஸை நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லி நிறைய காரியங்களை அவங்க பகிர்ந்து கொள்வாங்க. ஆனால் கொஞ்சம் சோர்வு, சில காரியங்கள் அது வந்த உடனே அவங்க ஏன் இப்படியெல்லாம் காரியங்கள் நடக்குதுன்னு சொல்லி அவர்கள் சோர்வடைந்து போவார்கள். ஆனால் இன்றைக்கும் அப்படி அல்ல பிரியமானவர்களே. நீங்கள் சோர்ந்து போகாமல், சோர்ந்து போகிறவனுக்கு பலனையும் சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தையும் பெருக செய்கிற தேவனை நாம் ஆராதித்து கொண்டிருக்கிறோம். இந்த நாளிலே கூட இந்த மாதம் நீங்கள் விசுவாசியுங்கள். இந்த எரேமியாவின் புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலே நமக்கு தேவன் கொடுத்த வாக்குத்தத்தத்தின்படி கர்த்தரோ பயங்கரமான பராக்கிரமசாலியாய் நம்மோடு இருக்கிறார். இந்த மாதத்திலே இதை குறித்து நான் தியானித்து கொண்டிருந்த பொழுது சில காரியங்களை கர்த்தர் என்னோடு கூட பேசினார். அதிலே நாம் பார்ப்போம். ஆனால் தேவன் சொன்ன வார்த்தை என்னவென்றால், தேவனிடத்திலே என்னிடத்திலே உன் காரியத்தை நீங்கள் சாட்டி விடுங்கள் என்று சொன்னார் தேவன். அப்போ தேவனுடைய கரத்திலே நம்ம காரியங்களை, நமக்கு என்னென்ன வேண்டுமோ, என்னென்ன தேவைகளோ, இல்லை குடும்பத்தின் சூழ்நிலைகளா, இல்லை சரீரத்திலே பலவீனமா, அது என்னவாய் காணப்பட்டாலும் இன்றைக்கு இந்த வார்த்தையை கேட்கும் பொழுதே கர்த்தரிடத்திலே சாட்டி விடுங்கள். அவரிடத்திலே நீங்கள் சாட்டி விடும் பொழுது கர்த்தர் அந்த காரியத்திலே அவர் பார்த்து கொள்வார். நீங்கள் எதிலே எனக்கு ஒரு காரியம், இதில் எனக்கு வழிகள் திறக்கப்பட வேண்டும் என்று சொல்லி நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்களோ, நிச்சயமாகவே பயங்கரமான காரியத்தை கர்த்தர் இந்த 10ஆம் மாதத்திலே உங்களுக்கு செய்ய போகிறார். பிரியமானவர்களே, அவர் ஏன் தெரியுமா? பயங்கரமான பராக்கிரமசாலியாய் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ இதை குறித்து பாருங்க, அந்த எப்தாவினுடைய வாழ்க்கையிலே பராக்கிரமசாலியாய் இருந்தான் எப்தா என்று பார்த்தோம். அப்போ இந்த எப்தா ஒரு நல்ல பராக்கிரமசாலியாக இருக்கிறாரு. கர்த்தருடைய சந்நிதியிலே தன் காரியங்களை சொல்லுகிறவராய் காணப்படுகிறார். தேவ ஆவியானவர் அவர் மேல் இறங்கினார் என்று சொல்லி நாம் பார்த்தோம். ஆனால் இந்த எப்தா நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்திலே ஒரு பொருத்தனையை பண்ணுறாரு. பாருங்க, பொருத்தனை பண்ணிவிட்டு அதற்கு பின்பாக யோசிக்கிற காரியம் நம்மிடத்தில் இருக்கக்கூடாது. அவர் பொருத்தனையின் புத்திரராய் காணப்படுகிறார். ஒரு பொருத்தனை நம்ம செய்கிறோன்னா அந்த காரியத்தில் அது நம்மளால் செய்ய முடியுமா, அதை நிறைவேற்ற முடியுமா, அந்த காரியத்தில் சரியாக இருக்க முடியுமா, அதை யோசித்து நாம் செயல்பட வேண்டும். இந்த எப்தா ஒரு பராக்கிரமசாலியாய் காணப்பட்டிருக்கலாம். இந்த எப்தா தேவனுடைய தேவ ஆவியானவர் அவருக்குள் இறங்கி கிரியை செய்கிறவராய் காணப்பட்டிருக்கலாம். தேவனுடைய சந்நிதியிலே காரியங்களை கேட்டு செயல்படுகிறவராய் காணப்பட்டிருக்கலாம். ஆனால் இப்படிப்பட்ட பராக்கிரமசாலிக்கு பயங்கரமான ஒரு காரியம் வந்தது. என்ன தெரியுமா? இந்த அம்மோன் புத்திரரை முறியடித்து எனக்கு இந்த இடத்திலே ஒரு சமாதானம் உண்டாகி ஒரு காரியத்திலே எனக்கு ஜெயத்தை இந்த யுத்தத்திலே கொடுப்பீர். ஆனால் இந்த யுத்தத்தை முடித்துவிட்டு நான் கடந்து வரும் பொழுது, வீட்டிற்கு கடந்து வரும் பொழுது, எனக்கு முன்பாக என் வீட்டு வாசற்படியிலே என்ன வருகிறதோ, என்ன காணப்படுகிறதோ அதை உமக்கு பலியிடுவேன் என்று சொல்லி ஒரு பொருத்தனை செய்து விடுகிறார். அவர் வாழ்க்கையில் பாருங்க, நல்ல ஒரு பராக்கிரமசாலி, யுத்தத்தில் எல்லா காரியத்திலும் எல்லாத்துலேயும் ஜெயம் எடுக்கிறவர், எல்லா யுத்தத்தில் பழக்குவித்தவர், நல்ல ஒரு ட்ரைனர். ஆனாலும் கூட அவர் செய்த இந்த ஞானம் இல்லாத ஒரு பொருத்தனை, அதை குறித்து தான் நாம் பார்க்கிறோம். இந்த இடத்துல பார்க்கும் பொழுது அவர் சொன்ன காரியத்தின்படியே அந்த அம்மோன் புத்திரர் மத்தியில் ஆண்டவர் எல்லாவற்றிலும் சமாதானத்தை கொடுத்து அந்த யுத்தத்திலே எப்தாவுக்கு ஒரு ஜெயம் கிடைக்கிறது. ரொம்ப சந்தோஷம் அவருக்கு. இதில் நாம் ஜெயம் எடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷமாக வராரு. ஆனால் அந்த இடத்துல அவர் விழுந்து போகிறார். ஏனென்றால் அவர் சொன்ன காரியம் என்ன பொறுத்தன பாருங்க. அந்த இடத்துல பார்க்கும் பொழுது
நான் வீட்டிற்கு திரும்பும் பொழுது யுத்தத்தை முடித்து போகும் பொழுது எனக்கு முன்பாக வழியிலே என்ன காணப்படுகிறதோ அந்த இடத்துல வாசற்படிலே அதை உமக்கு நான் தகன பலியாயிடுவேன் என்று சொல்லி ரொம்ப சந்தோஷத்தோடு வரும் பொழுது அந்த கிண்ணறங்களை வாசித்து கொண்டு அவர் அதிகமாய் நேசித்த மகள் அவர் ஒரே ஒரு அவர் அதிகமாக நேசிக்கிற ஒரு அந்த மகள் இப்பொழுது அந்த இடத்திலே கடந்து வருகிறார். அவரால் என்ன செய்ய முடியும் யோசித்து பாருங்க. அப்போது கர்த்தர் சொன்ன பொருத்தனையை அவர் நிறைவேற்றித்தான் ஆகணும். ஏனென்றால் பொருத்தனையின் காரியங்களில் நாம் சரியாய் காணப்பட வேண்டும். பிரியமானவர்களே, இந்த பிரசங்கியின் புத்தகத்திலே 5ஆம் அதிகாரம் 4-5 வசனத்தில் நீங்கள் வாசிப்பீர்களானால் மிக அழகாய் சொல்லுகிறது அந்த பொருத்தனையை குறித்து. அப்போது பொருத்தனை செய்கிறதும் பொருத்தனை பண்ணிவிட்டு யோசிக்க நாம் கூடாது பிரியமானவர்களே. அப்போது அந்த இடத்திலே ஒரு தவறான ஒரு காரியம். அப்போது நல்ல ஒரு பராக்கிரமசாலியாய் காணப்படலாம், யுத்தத்திலே நல்ல ஒரு பழக்குவித்தவராய் காணப்படலாம். அப்படி அவர் நல்ல ஒரு ட்ரைனராக நல்ல ஒரு காரியமாக காணப்பட்டதினால தான் அந்த இடத்துல தன் சகோதரர்களாலே ஓடப்பட்ட ஒரு சூழ்நிலை, துரத்தப்பட்ட ஒரு சூழ்நிலை, நீ ஒரு பரஸ்திரியின் மகன் என்று சொல்லி அவரை அற்பமாக எண்ணினார்கள் பிரியமானவர்களே. ஆனால் அந்த இடத்திலே பாருங்க, மற்ற ஜனங்கள் எல்லாம் சொல்லும் பொழுது இவன் நம்மளுடைய கூட்டத்திற்கு நல்ல ஒரு தலைவனாய், நல்ல ஒரு சேனையின் தலைவனாய், சேனாதிபதியாய் காணப்படும் பொழுது அந்த இடத்திலே பாருங்க நல்லா இருக்கும் என்று சொல்கிறாங்க. இது கர்த்தர் செய்கிற காரியம் பிரியமானவர்களே. அந்த இடத்திலே கர்த்தருடைய ஆவியானவர் அந்த இடத்திலே பலமாய் இறங்குகிறதை நாம் வாசிக்கிறோம். ஹல்லேலூயா. இந்த நாளிலே கூட இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே நாம் காணப்படலாம். இன்றைக்கு கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிற காரியம் என்னவென்றால், உங்கள் வாழ்க்கையில் நிறைய காரியங்களை நீங்கள் தாண்டி வந்திருக்கலாம், நிறைய காரியங்களை ஆண்டவர் உங்களோடு கூட இருந்து உங்களை தப்பு வச்சிருக்கலாம், நிறைய தீமைகளிலிருந்து உங்களை பாதுகாத்திருக்கலாம், நிறைய பலவீனத்திலிருந்து உங்களுக்கு சுகத்தை கர்த்தர் கொடுத்துருக்கலாம், எல்லா காரியங்களும். ஆனால் ஒரு பழமொழி இருக்கு இல்லையா, பதறுகிற காரியம் சிதறி போகும் என்று சொல்லி. அப்போது இந்த இடத்துல நல்ல ஒரு பராக்கிரமசாலியை எப்தா காணப்பட்டிருக்கலாம். ஆனால் கொஞ்சம் இந்த பொருத்தனையில் யோசித்து அவர் செயல்பட்டிருக்க வேண்டும். அதனால தான் அந்த யோசிக்காம அந்த காரியத்தை உடனே இதை நான் செஞ்சிடறேன் ஆண்டவரே. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா பொருத்தனையை சரியாய் தேவனுக்கு நிறைவேற்றுகிறவர்களும் இருக்கிறார்கள். இந்த காரியத்தை நான் ஏதோ செஞ்சிட்டேன். நிறைய பேர் ஒரு காரியம் சொல்லணுன்னா, பிள்ளைகள் பார்த்தீங்கன்னா அப்போ தான் அவங்க தாயார் கருவுற்றிருப்பாங்க. இந்த பிள்ளையை பிறந்து வளர்ந்த உடனே ஆண்டவரே உடைய ஊழியத்திற்கு நான் பொருத்தனை செய்கிறேன் அப்படின்னு சொல்லிடுவாங்க. அந்த பிள்ளை நல்லா வளர்ந்த அப்புறம் என்ன கேட்காம நீ ஏன் பொருத்தனை பண்ண, நீயாச்சு கர்த்தராச்சின்னு சொல்லும். அப்போது நிறைய குடும்பத்திலே இப்படிப்பட்ட காரியங்கள் நடந்திருக்கிறது. இன்றைக்கும் கூட பொருத்தனையின் காரியங்களிலே நாம் சரியாய் காணப்பட வேண்டும் பிரியமானவர்களே. யோசித்து இந்த காரியம், ஒரு காரியத்தை நாம் யோசிக்கும் பொழுது இதை செய்ய முடியுமா, இந்த பொருத்தனையை நாம் நிறைவேற்ற முடியுமா என்று சொல்லி அது சரியாய் நாம் காணப்பட வேண்டும். ஏனென்றால் பொருத்தனையின் காரியங்களில் நாம் தவறும் பொழுது ஆசீர்வாதங்கள் தடைபட்டு நிற்கும் பிரியமானவர்களே. ஆனாலும் கூட இந்த எப்தா அப்படி காணப்படலை. அந்த காரியத்தை அவர் நிறைவேற்றி தான் தீர வேண்டும். தன் பிள்ளையை அவர் கொடுத்து தான் ஆகணும் கர்த்தருக்கு. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை காணப்படுகிறது. இந்த நாளிலே கூட இதை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனே, சகோதரியே, நம் வாழ்விலே கர்த்தர் பயங்கரமான காரியங்களை அவர் செய்கிற தேவனாய் இருக்கிறார். கர்த்தரோ பயங்கரமான பராக்கிரமசாலியாய் நம்மோடு கூட இருக்கிறார். நம்மோடு கூட அவர் இருக்கிறார். ஹல்லேலூயா. இன்றைக்கும் கூட பராக்கிரமசாலியாய் இந்த மாதத்திலே நம்மோடு கூட இருந்து கர்த்தர் காரியங்களை அவர் வாய்க்க செய்ய போகிறார். கண்களை மூடி நாம் செபிப்போம்.
கர்த்தருடைய வார்த்தையை கேட்டிருக்கிறோம். அந்த வார்த்தைகளை பெற்றுக்கொண்டு இன்றைக்கும் கூட கர்த்தர் அந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுது ஒவ்வொருவரோடு ஆவியானவர் இடைப்படுவாராக. மெததம சந்தலா கதரபே ரெஹசே கத்துரோ. இந்த அருமையான வேளையிலே கூட எங்களை நேசிக்கிற அன்பின் பிதாவே, இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளையும் என் தேவன் தாமே நீர் பலப்படுத்தும்படிக்காய் வேண்டுகிறோம். யார் யாரெல்லாம் கர்த்தாவே பொருத்தனையின் காரியங்களை அவர்கள் செய்திருக்கிறார்களோ அந்த பொருத்தனையிலே அவர்கள் சரியாய் நடக்க, அந்த பொருத்தனைகளை அவர்கள் சரியாய் செலுத்த கர்த்தர் கிருபை செய்வீராக. அதே போலவே இந்த வார்த்தையை கேட்கும் பொழுது பதறுகிற காரியமாய் வேண்டாம் ஆண்டவரே. ஏனோ தானோன்னு சொல்லி சில காரியங்கள் எல்லாம் ஆண்டவரே நிறைவேற்ற முடியாது, அதை செயல்படுத்த முடியாது. ஆனால் ஆண்டவரே நிறைய காரியங்களில் ஆண்டவரே இதை நான் விளையாட்டுக்கல்லவே செஞ்சேன், இந்த காரியங்களை இப்படி செஞ்சேன் அப்படிலாம் சொல்லி தங்களுடைய ஆசீர்வாதத்தை இழந்தவர்கள் அநேகராய் காணப்படுகிறார்கள். ராஜா, இந்த அருமையான வேளையிலே கூட அப்படிப்பட்ட காரியமாய் வேண்டாம் ஆண்டவரே. நீ பொருத்தனையின் புத்திரராய் காணப்படுகிறதுனாலே பொருத்தனைகளை சரியாய் நிறைவேற்ற வேண்டும் என்று சொல்லி ஆண்டவரே அந்த காரியங்களை யோசித்து செயல்பட கர்த்தர் ஒவ்வொருவருக்கு கிருபை செய்யுங்கப்பா. இந்த வேளையிலே கூட யெப்தாவினுடைய வாழ்க்கையிலே அவர் நல்ல ஒரு பராக்கிரமசாலியாய் இருந்தார் என்று வேதத்திலே இந்த நியாயாதிபதியின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் சொல்லுகிறது. இந்த யெப்தா தேவ ஆவியானவர் அவருக்குள் காணப்பட்டார், அவர் மேல் வந்து இறங்கினார் என்று சொல்லி வாசிக்கிறோம். யெப்தா கர்த்தருடைய சந்நிதியிலே தங்கள் காரியங்களை எல்லாம் கேட்கிறவராய் காணப்பட்டார் என்று சொல்லி தங்கள் காரியங்கள் எல்லாம் கர்த்தருடைய சமூகத்திலே சொல்லுகிறவராய் காணப்பட்டார் என்று சொல்லி நாங்கள் பார்த்தோம். ஆண்டவரே, இப்படிப்பட்ட ஒரு யெப்தா இவரை நீங்கள் நடத்தினீங்க ராஜா. ஒரு ஒடுக்கப்பட்ட சூழ்நிலை, சகோதரராலே துரத்தப்பட்ட ஒரு சூழ்நிலை, ஆனாலும் கூட தேவ ஆவியானவர் யெப்தாவின் மீது காணப்பட்டதினாலே யார் எல்லாம் அவரை ஒடுக்கினார்களோ அவர்களே வந்து எனக்கு நீங்கள் தலைவனாகவும் எங்கள் கூட்டத்திற்கு ஒரு சேனாதிபதியாகவும் நீங்கள் இருங்கள் என்று சொல்லி அந்த இடத்திலே யெப்தாவை ஆண்டவரே தலைவனாய் ஒரு சேனாதிபதியாய் நீர் வைத்தீர். ஆண்டவரே, பராக்கிரமசாலியாகவும் ஆண்டவரே யெப்தா காணப்பட்டார் ராஜா. ஆண்டவரே அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். அவர் செய்த ஒரு தவறான ஆண்டவரே கர்த்தாவே அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், யோசிக்காமல் அவர் செய்த பொருத்தனை நிமித்தமாக தன் நேசித்த மகளை இழக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை. இப்படிப்பட்ட காரியம் வேண்டாம் ராஜா. ஒவ்வொரு காரியங்களிலும் ஆண்டவரே பொருத்தனை செய்யும் பொழுது அதை யோசித்து செயல்பட கர்த்தர் நீர் கிருபை செய்வீராக. இந்த நாளிலே இந்த எரேமியாவின் புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் எழுதியிருக்கிறபடி ஆண்டவரே கர்த்தரோ பயங்கரமான பராக்கிரமசாலியாய் என்னோடு இருக்கிறார் என்று சொல்லி இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளோ விசுவாச அறிக்கை செய்ய கர்த்தர் நீர் கிருபை செய்வீராக ராஜா. கர்த்தரோ பயங்கரமான காரியங்களை செய்வார், கர்த்தரோ இந்த காரியங்களை எனக்கு வழிவாசலை திறந்து கொடுப்பார் என்று சொல்லி உம்மிடத்திலே சாட்டிவிட கர்த்தர் நீர் கிருபை செய்வீராக. இந்த நாளிலே கூட யார் யார் என்னென்ன தேவைகளோடு இருக்கிறார்களோ இயேசுவின் நாமத்தினாலே அந்த தேவைகள் சந்திக்கப்படுவதாக. எந்தெந்த குடும்பத்திலே பிரிவினைகள் காணப்படுகிறதோ இயேசுவின் நாமத்தினாலே அந்த பிரிவினைகளை மாற்றி கணவன் மனைவிக்குள்ளாய் சமாதானத்தை கொடுப்பீராக. எந்தெந்த குடும்பத்திலே ஆண்டவரே பெற்றோர் பிள்ளைகள் மத்தியிலே மனஸ்தாபங்கள் காணப்படுகிறதோ, மனக்கசப்புகள் காணப்படுகிறதோ, அது எல்லாவற்றையும் நீ மாற்றப்பட கிருபைக்காக உமக்கு நன்றி. ஒவ்வொரு குடும்பத்திற்கு நேராய் சமாதானம் கடந்து வரட்டும், ஒவ்வொரு குடும்பத்திற்கு நேராய் நன்மைகள் கடந்து வரட்டும். ஆண்டவரே, ஒவ்வொரு குடும்பத்திலே கர்த்தர் நீர் அவர்களோடு கூட இருக்கிறீர் என்று நிரூபிக்கப்பட கிருபைக்காய் ஸ்தோத்திரம். யெப்தாவோடு நீர் இருக்கிறீர் என்று ஜனங்கள் மத்தியிலே நிரூபித்தீர் ஆண்டவரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். அதே போல இந்த வார்த்தையை கேட்கும் பொழுது ஒவ்வொருவருக்கும் என் தேவன் தாமே நீங்க நிரூபிக்கப்பட கிருபைக்காக நன்றி. ஒவ்வொரு குடும்பங்களையும் பலப்படுத்தும் ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா. யார் யார் என்னென்ன ஜப குறிப்புகள் உங்க சமூகத்திலே ஜெபித்து கொண்டிருக்கிறார்களோ ஒவ்வொரு ஜப குறிப்புகளுக்கும் பதில் வர போற கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. ஒவ்வொரு குடும்பத்தினுடைய சூழ்நிலைகள் மாறட்டும், எல்லாவற்றையும் என் தேவன் தாமே பயங்கரமான பராக்கிரமசாலியாய் கூட இருந்து நீ நடத்த போற கிருபைக்காக நன்றி.
எல்லாவற்றையும் உடைய சமூகத்திலே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் சுவாமி. நீரே பொறுப்பெடுத்து நடத்தும், ஆசீர்வதியும், காத்துக்கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினால் வேண்டுகிறோம் பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். பிரைஸ் தி லார்ட். இந்த சாட்சி மூலமாக உங்களை சந்திக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். என்னோட பேர் ரோஸ்லின் ஜமீமா. ஸோ நான் இப்போ என்னோட லைஃப்பில் கர்த்தர் செய்த எல்லா நன்மைகள் குறித்து அதில் சிலதை நான் உங்களுக்கு சாட்சியாக சொல்ல போகிறேன். ஸோ நான் இப்போ ஒரு ஸ்கூலில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். இதே மாதிரி லாஸ்ட் இயர் நான் ஒரு ஸ்கூலில் ஒர்க் பண்ணும்போது ஒரு 4-5 மந்த்ஸ் நாங்கள் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். அது ரொம்ப டிஸ்டன்ஸில் இருந்தது. ப்ளஸ் ஒர்க் ப்ரெஷர் ரொம்ப அதிகமாக இருந்ததுனால எனக்கு ட்ராவலிங் ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஸோ அதனால நான் என்ன பண்ணேன்னா, ஆண்டவர்கிட்ட ப்ரே பண்ணிகிட்டே இருந்தேன். இசப்பா எனக்கு பக்கத்தில் இருக்கிற ஸ்கூல்ஸில் எனக்கு ஜாப் வேணும் அப்படின்னு நான் ப்ரே பண்ணிகிட்டே இருந்தேன். ஸோ அதே போல் நாங்கள் ப்ரே பண்ணி ஒரு 1 வீக் அந்த இதுலேயே ஆண்டவர் எங்களுக்கு பக்கத்தில் எனக்கு ஒரு ஸ்கூல்லேயே ஆண்டவர் எனக்கு வேலை தந்தாங்க. ஸோ எனக்கு எந்த ஒரு டிஸ்டன்ஸ் ப்ராப்ளம் இல்லாமல் நான் போயிட்டு வரவும் டைம் எல்லாமே செட்டாக இருந்தது. ஸோ இந்த அற்புதத்தை செய்த என் தேவனுக்கு ஸ்தோத்திரம், மகிமை உண்டாவதாக. இதே போல் நம்ம விசுவாசத்தோடு நம்ம கர்த்தரிடத்தில் ஜெபிக்கும் போது நிச்சயமாய் அவர் நம்முடைய ஜெபத்திற்கு உடனே பதில் தர வல்லவராக இருக்கிறார். இந்த சாட்சி நிச்சயமாக உங்களையும் உயிர்ப்பிக்கும் நான் விசுவாசிக்கிறேன். அதனால நீங்களும் விசுவாசத்தோடு ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணுங்க. கர்த்தருக்கென்று சாட்சி சொல்லி அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க. ஆமென். போல அலைந்தேனே, மீட்பன் போல் தேடி வந்து மீட்டு கொண்டீ. தவறின ஆட்டை போல அலைந்தேனே, மீட்பன் போல் தேடி வந்து மீட்டு கொண்டீர். உடைந்த பாத்திரமாய் இருந்தேனே, புது கருவியாக என்னை வணைந்தீர்.